Hi guys, welcome to our channel. இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு நியூ ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவை. ஸோ மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஸோ நீங்களும் என்ன மாதிரி மணி ஏர்ன் பண்ணால் மஸ்ட் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கைஸ். ஓகேவா, ஸோ அப்போ தான் நான் சொல்ல வர ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்போ தான் நீங்களும் இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி மணி ஏர்ன் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ அதனால் மஸ்ட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா, ஸோ நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணலாம். ஸோ டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன். ஸோ மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணுங்க கைஸ். ஓகேவா, ஸோ நான் ஏன் உங்கள் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ண சொல்கிறேன்னா டெய்லி ஃப்ரீ சிக்னல்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா, அதுவும் பப்ளிக் குரூப்பில் ஃப்ரீயாகவே பார்த்தீங்கன்னா சிக்னல் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ஆல் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு. ஓகேவா, ஸோ அதனால் மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்க. ஸோ டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கைஸ். ஓகேவா, ஸோ நீங்களும் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அப்போ தான் நான் டெய்லி போகிற வீடியோஸ்னால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வரும். ஓகேவா, ஸோ அதனால் மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேவா, ஸோ இப்போ வரைக்கும் லைக் போடலன்னா மஸ்ட் லைக் போட்டுக்கோங்க கைஸ். ஓகே, ஸோ இப்போ வாங்க நம்ம ஸ்ட்ராட்டஜி போயிடலாம். ஓகே, ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கு பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக்ஸ் டைம் ஃப்ரேம் என்னென்னு கேட்பீங்க நிறைய பேர். அது பார்த்தீங்கன்னா 5 செகண்ட்ஸ் தான். ஓகே, ஸோ கேண்டில் ஸ்டிக்ஸ் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 5 செகண்ட்ஸு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டைம் கேட்பீங்க. ஓகே, அதனால் இந்த எக்ஸ்பைரி டைமில் பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் டைம்னு இருக்கும் கோடெக்ஸில். ஸோ அதை கொடுத்து பார்த்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ 5 செகண்ட்ஸ் கேண்டில், எக்ஸ்பைரி டைம் பார்த்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ். அண்ட் இன்றைக்கி இண்டிகேட்டர் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா இண்டிகேட்டர் லிஸ்ட்டுக்குள்ளே போய்க்கோங்க. ஓகே, ஸோ இண்டிகேட்டர் லிஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு வில்லியம்ஸ் பர்சன்டேஜ் ஆர். ஓகே, நம்மளோட ஃபேவரட் இண்டிகேட்டர் வில்லியம்ஸ் பர்சன்டேஜ் ஆர். ஓகே, ஸோ இன்றைக்கி இந்த இண்டிகேட்டரை வச்சு தான் நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஸோ வில்லியம்ஸ் பர்சன்டேஜ் ஆர் இன்றைக்கி வச்சாச்சு. ஸோ இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ ட்ரேட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஓகே, முதல்ல உங்களுக்கு டவுன் ட்ரேட் எப்படி போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஒரு டவுன் ட்ரேட் பார்த்தீங்கன்னா நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஒரு அப் ட்ரேட் எடுத்துக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஒரு அப் ட்ரேட் எடுத்துருப்பேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் ஏன் அப் ட்ரேட் எடுத்தேன்னா இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 கன்ஃபர்மேஷன். ஓகேவா, ஸோ நான் இதில் பார்த்தீங்கன்னா 2 மெத்தட் இருக்குது. நீங்கள் 2 கன்ஃபர்மேஷன் வச்சும் பண்ணலாம், 3 கன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 கன்ஃபர்மேஷன் உள்ளது சொல்லிடுறோம். ஓகே, ஸோ நீங்கள் ஒரு டவுன் ட்ரேட் போகணுன்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் வில்லியம்ஸ் பர்சன்டேஜ் ஆரில் உள்ள க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா -80க்கும் நீங்கள் ஒரு அப் ட்ரேட் போகணுன்னா வில்லியம்ஸ் பர்சன்டேஜ் ஆரில் உள்ள க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா -80க்கும் கீழே இருக்கணும். இது ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் ஒரு க்ரீன் கேண்டில் வந்திருக்கணும். இந்த 2 கன்ஃபர்மேஷனும் வந்தால் நீங்கள் ஒரு அப் ட்ரேட் எடுத்துலாம். ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல நான் ஒரு அப் ட்ரேட் எடுத்திருப்பேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெத்தடு. ஸோ செகண்ட் மெத்தட் என்னென்னு கேட்டிங்கன்னா செகண்ட் மெத்தட் இன்னொரு மெத்தடை ஆட் பண்ணிக்கணும். அது என்னென்னா நீங்கள் ஒரு அப் ட்ரேட் போட போகிறீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்கணும். ஸோ இது இந்த இடத்துல நான் இப்போ எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா 3 கன்ஃபர்மேஷன் வச்சு எடுத்தது. ஸோ இந்த இடத்துல ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்குது. இது ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் வில்லியம்ஸ் பர்சன்டேஜ் ஆரில் உள்ள க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா -80க்கும் கீழே இருந்திருக்கு. அண்ட் தேர்டு கன்ஃபர்மேஷன் ஒரு க்ரீன் கேண்டில் வந்திருக்கு. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா நான் அப் ட்ரேட் எடுத்துட்டோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ட்ரேட் எடுத்து வச்சிருப்பேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியோட அக்யூரேசி என்னன்னு புரியும். எப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த வீடியோவை பார்த்தா தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ஸோ நான் என்னென்ன பண்ணுறேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரிக்ஸ்லாம் சொல்லியிருப்போம். ஓகேவா, அதனால் பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு 2 கன்ஃபர்மேஷன் இருக்குது. 2 மெத்தட் இருக்குது. ஓகேவா, ஸோ என்ன மெத்தட்? ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா 2 கன்ஃபர்மேஷன் உள்ளது. செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா 3 கன்ஃபர்மேஷன் உள்ளது. அதாவது ஃபஸ்ட்டு மெத்தடில் பார்த்தீங்கன்னா 2 கன்ஃபர்மேஷன் இருக்குன்னு சொன்னேன்ல. ஸோ இதை நீங்கள் ஒரு அப் ட்ரேட் போகணுன்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் வந்து வில்லியம்ஸ் பர்சன்டேஜ் ஆரில் உள்ள க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா -80க்கும் கீழே இருக்கணும். இது ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கேண்டில் வந்திருக்கணும். ஸோ இதே மாதிரி தான் நான் இந்த இடத்துல எடுத்திருப்பேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா 3வது கன்ஃபர்மேஷன் மெத்தட் தான். ஓகேவா, ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்குது பாருங்கள். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி தான் நீங்களும் எடுக்கணும். ஓகேவா, ஸோ இதுவே நீங்கள் டவுன் ட்ரேட் போகணுன்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் வில்லியம்ஸ் பர்சன்டேஜ் ஆரில் உள்ள க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா -20க்கும் மேலே இருக்கணும். இது ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் ஒரு ரெட் கேண்டில் வந்திருக்கணும். ஸோ இந்த 2 கன்ஃபர்மேஷனுக்கு கிடச்சா உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன் ட்ரேட் எடுத்துடணும் கைஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு சிம்பிளாக புரிஞ்சிருக்கும். ஸோ நான் வீடியோவில் திருப்பி சொல்கிறேன். ஸோ அப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிடும். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரேட் போட்டேன். ஸோ இது நம்மளுக்கு ப்ராஃபிட் தான். ஓகே, ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ நான் அகைன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு அப் ட்ரேட் போடுறேன். ஓகே, ஸோ அப் ட்ரேட் போடணுன்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் வில்லியம்ஸ் பர்சன்டேஜ் ஆரில் உள்ள க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா -80க்கும் கீழே இருக்கணும். இது ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் ஒரு க்ரீன் கேண்டில் வந்திருக்கணும். ஸோ இது 2வது கன்ஃபர்மேஷன். ஸோ 2 கன்ஃபர்மேஷனும் கிடச்சிட்டா உடனே பார்த்தீங்கன்னா அப் ட்ரேட் எடுத்துடணும். ஓகேவா, ஸோ இது பார்த்தீங்கன்னா அப் ட்ரேடுக்கான ரூல்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் டவுன் ட்ரேடு ரூல்ஸ் சொல்கிறேன். ஓகேவா, ஸோ டவுன் ட்ரேடுக்கு என்ன ரூல்ஸ்னால் ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் வில்லியம்ஸ் பர்சன்டேஜ் ஆரில் உள்ள க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா -20க்கும் மேலே இருக்கணும். இது ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன்
அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் ஒரு ரெட் கேண்டில் வந்திருக்கணும் ஓகேவா. ஸோ இந்த 2 கன்ஃபர்மேஷன் இருந்தால் நீங்கள் டவுன் ட்ரேட் எடுத்துடலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஒரு அப் ட்ரேட் எடுத்துருப்போம் ஓகே. ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா வில்லியம்ஸ் பர்சன்டேஜ் ஆரில் உள்ள க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா -80க்கும் கீழே இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கேண்டில் வந்திருக்கு ஓகே. ஸோ எங்கே ப்ரோ வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல டோஜிஸ்க்கு இருக்குல்ல. ஸோ டோஜிஸ்க்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு விக்கே இல்லாமல் ஒரு கேண்டில் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த இடத்துல தான். ஸோ பார்த்தீங்கன்னா என்ட்ரி நம்ம லேட்டாக எடுத்திருக்கோம். ஸோ இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பார்ப்போம் ஓகேவா. ஸோ ஓகே. ஸோ இந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாஸ் ஆகிடுச்சு. ஸோ இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நம்ம ரெக்கவர் பண்ணிடலாம் ஓகேவா. ஸோ அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்கவர் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட டார்கெட் என்னென்னு கேட்டிங்கன்னா ப்ராஃபிட் டார்கெட் பார்த்தீங்கன்னா $700 to $800 பார்த்தீங்கன்னா நான் ப்ராஃபிட் டார்கெட் வச்சுருக்கேன். ஸோ பார்ப்போம் ஓகேவா. ஸோ ரீச் பண்ணுறமான்னு பார்ப்போம். ஸோ வெயிட் பண்ணுங்க கைஸ் ஓகேவா. ஸோ இந்த வீடியோனா நான் எப்படின்னா நான் ட்ரேட் பண்ணேன் பர்சனலாக இந்த மாதிரி தான் ட்ரேட் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ அதை அப்படியே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி போடுறேன் ஓகேவா. ஸோ நான் ட்ரேட் பண்ணுறதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு வாய்ஸ் கொடுத்து போடுறேன் கைஸ் ஓகேவா. ஸோ இதுதான் நான் எப்படி ட்ரேட் பண்ணுறேன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் இந்த மாதிரி தான் ட்ரேட் பண்ணுறேன் ஓகேவா. ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இது. ஸோ புரிஞ்சிருக்கும் ஓகேவா. ஸோ என்னோடய பர்சனல் ஸ்ட்ராட்டஜி இதுதான், நீங்களும் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா. ஸோ நான் டெய்லியுமே வீடியோஸ் போடுவேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியோட அக்யூரசி தெரியும் ஓகேவா. ஸோ எந்த மாதிரி அக்யூரசி இருக்குது. ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி கண்டிப்பாக மணி ஏர்ன் பண்ணலாங்க கைஸ் ஓகேவா. ஸோ இந்த இடத்துலையுமே ஒரு அப்ட்ரேட் போட்டிருப்பேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா லாங்காக போகுது ஓகேவா. ஸோ டீப்பாக போய் நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்துருச்சு. அதுவும் $400 பார்த்தீங்கன்னா அப்ட்ரேட் போட்டிருந்தேன். இது ஒரு பிக் ட்ரேட் தான் ஓகேவா. ஸோ நம்மளுக்கு இதுவும் ப்ராஃபிட் தான் கைஸ் ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா $8,285 இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு $200 ப்ளஸ் ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் ஓகேவா. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு $500 ப்ராஃபிட் பண்ணிட்டா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஓகே. ப்ராஃபிட் டார்கெட் வந்துடும். ஸோ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் கைஸ் ஓகே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரேட் போட்டிருப்பேன். ஸோ இந்த டவுன் ட்ரேட் நான் ஏன் போட்டேன்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் வில்லியம்ஸ் பர்சன்டேஜ் ஆரில் உள்ள க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா -20க்கு மேலே இருந்துச்சு. இது ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் ஒரு ரெட் கேண்டில் வந்துருந்துச்சு. ஸோ நான் உடனே பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேட் போட்டேன். ஸோ இப்போ வரைக்குமே நல்லா டீப்பாக போயிட்டுருக்கு. ஸோ இது கண்டிப்பாக ப்ராஃபிட் தான் வரும் ஓகே. ஸோ நல்லாவே டீப்பாக போயிடுச்சு. ஸோ 4 3 2 1 கைஸ் ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் கைஸ் ஓகேவா. ஸோ ஓகே. ஸோ வெயிட் பண்ணுவோம், நெக்ஸ்ட் ட்ரேட் எடுப்போம் ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு $300 ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஒரு அப்ட்ரேட் எடுப்பேன் ஓகேவா. ஸோ இந்த அப்ட்ரேட் நான் எடுத்தேன் ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் -80 வில்லியம்ஸ் பர்சன்டேஜ் ஆரில் உள்ள க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா -80க்கும் கீழே இருந்துச்சு. இது ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் ஒரு க்ரீன் கேண்டில் வந்துருந்துச்சு. ஸோ நான் உடனே பார்த்தீங்கன்னா அப்ட்ரேட் போட்டேன் ஓகே. ஸோ பார்ப்போம் இது நம்மளுக்கு ப்ராஃபிட் வருதா இல்லை லாஸ் ஆகுதான்னு பார்ப்போம் ஓகேவா. ஸோ இன்னும் ஒரு 10 செகண்ட் ரிமைனிங் இருக்குது. ஸோ ப்ராஃபிட் வருதா லாஸ் ஆகுதான்னு பார்ப்போம் ஓகேவா. ஓகே இந்த டைமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா டீப்பாக போய் ப்ராஃபிட் வந்துருச்சு ஓகேவா. ஸோ $500 ப்ளஸ் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா நம்ம ரீச் பண்ணியாச்சு. ஸோ வித்தின் ஒரு 8 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா $500 பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்ணிட்டோம். ஸோ வெயிட் பண்ணுங்க கைஸ் ஓகேவா. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு $200 இல்லைனா ஒரு $300 வச்சுட்டு நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ வெயிட் பண்ணுங்கள், நான் வேறு அசட்ஸில் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்குறேன் ஓகேவா. ஸோ $100 நம்ம ட்ரேட் பண்ணுவோம். ஸோ வெயிட் பண்ணுங்க கைஸ். ஸோ இந்த இடத்துல USDBRல ஒரு என்ட்ரி கிடைக்குமான்னு பார்க்குறேன். ஸோ ஒரு ரெட் கேண்டில் வந்தால் நம்ம உடனே டவுன் ட்ரேட் போட்டுடலாம். ஸோ வெயிட் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கேண்டில் ஓகே வந்துருச்சு ஓகே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஒரு டவுன் ட்ரேட் போட்டிருக்கேன். ஸோ ஏன் இந்த இடத்துல நான் ஒரு டவுன் ட்ரேட் போட்டேன்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் வில்லியம்ஸ் பர்சன்டேஜ் ஆரில் உள்ள க்ரீன் லைன் -20க்கு மேலே இருந்துச்சு. இது ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் ஒரு ரெட் கேண்டில் வந்துச்சு. ஸோ நான் உடனே பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேட் போட்டேன் ஓகே. ஸோ பார்ப்போம் ப்ராஃபிட் வருதா இல்லை லாஸ் ஆகுதான்னு பார்ப்போங்க ஸோ ஓகே. ஸோ எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரே அசட்ஸ்லேயே ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ என்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அசட்ஸ் இந்த மாதிரி நான் ஒரு 5-6 அசட்ஸ் எடுத்து வச்சுட்டு ஒரு அசட்ஸ்லேயும் ட்ரேட் பண்ணுங்க ஓகேவா. ப்ராஃபிட் வந்துருச்சுன்னா வேறு அசட்ஸுக்கு சேஞ்ச் பண்ணுறேங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் ஓகேவா. ஸோ ஓகே கைஸ். ஸோ இதுவுமே நம்மளுக்கு ப்ராஃபிட் தான் ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு $600 ப்ளஸ் ப்ராஃபிட் பண்ணிட்டோம். ஸோ இன்னும் ஒரு 200 வந்துட்டால் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஓகே. ஸோ ஒரு 200 ஒரு 300 வந்துட்டால் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அகைன் நான் வேறு அசட்ஸில் பேர் செக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா USDBRலே பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி எடுத்துகிட்ருக்கேன் ஓகே. ஸோ இந்த என்ட்ரி நான் ஏன் எடுத்தேன், இந்த அப்ட்ரேட் நான் ஏன் எடுத்தேன்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் வில்லியம்ஸ் பர்சன்டேஜ் ஆரில் உள்ள க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா -80க்கும் கீழே இருந்துச்சா. ஸோ இது ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் ஒரு க்ரீன் கேண்டில் வந்துச்சு. ஸோ நான் உடனே பார்த்தீங்கன்னா அப்ட்ரேட் எடுத்துட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாஸ்ட்டில் போயிட்டுருக்கு ஓகே. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி எடுத்திருக்கேன். ஸோ அகைன்மே பார்த்தீங்கன்னா சேம் தான் ஓகேவா. ஸோ -80க்கும் கீழே இருந்துச்சு. ஸோ அதேமாரி ஒரு க்ரீன் கேண்டில் வந்துச்சு. ஸோ நான் உடனே பார்த்தீங்கன்னா அப்ட்ரேட் எடுத்துட்டேன் ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா எடுக்கக்கூடாது. ஏன்னா ஒரு அசட்டில் லாஸ் ஆகிடுச்சு. ஸோ அகைன்மே திருப்பி இதே அசட்ஸ்லேயே பண்ணுறேன்ல. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடாது ஓகே. எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகனால மார்க்கெட் எந்த இடத்துல மூவ் ஆகணும்னு எனக்கு தெரிஞ்சனால நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எடுத்துட்டேன் ஓகேவா.
ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு அசட்டில் லாஸ் ஆகிடுச்சுன்னா அந்த அசட்டை குவைட் பண்ணிட்டு ஸோ வேறு அசட்ஸுக்கு சேஞ்ச் ஆகிடுங்க. ஓகேவா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்துருச்சு. ஸோ ஓகே, நம்ம ப்ராஃபிட் டார்கெட் பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிட்டோம். ஓகேவா. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஒரு $750 ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ரீச் பண்ணிட்டோம். ஸோ இதோட நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ நீங்களும் இந்த மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் இந்த ஸ்ட்ராட்டஜி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகேவா. ஸோ இப்போ வரைக்கும் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ வரைக்கும் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா. ஸோ மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணுங்க. ஸோ டெலகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. ஓகேவா. ஸோ தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங். வரட்டா.